டோர்னமெண்டா ஃபஸ்ட்டு போல் டிசைடர் மேட்ச் மங்கத்தேவன்பட்டி வர்சஸ் ஸ்பாட்டன் லெவன்ஸ் 2 டீமுக்கான மேட்ச் பிரகதால்புரம். ஸோ ஓனி மேட்ச்னா ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்குது. போன மேட்சோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் பாலா. முதல் பந்தே ஒரு டாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பாலே ஒரு வெடி போயிடுச்சு. ஃபஸ்ட் ஒன் ட்ரை பால். பவுலிங்கில் இருக்குது மணி. லாஸ்ட்டாக இருங்க இங்கே பாலா. போன மேட்ச்சில் இந்த இடத்துல ஏகப்பட்ட 6, இந்த மேட்ச்சில் முதல் 6. பாலா போன பால் ஒரு வெடி போயிருக்கு. எக்ஸலண்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு டாட். போன பால் ஒரு வெடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு. மிட் விக்கெட் ஃபீல்டை விரட்டி வந்துக்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுறாருங்க. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். கலை போன மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட்டில் பறி போணுச்சு. மேஜிக்கல் டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஜாலியாக அடிச்சாருங்க. பாலா எப்படி 6ஓட ஸ்டார்ட் பண்ணாரோ இங்கே கலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முதல் ரன்னை அவருக்கான முதல் ரன்னை 6ஆக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை 1 ஹேண்டரில் பறக்க விட்டாருங்க பந்தை. பவுண்ட்ரி 6ஆ செக் பண்ணி கொடுப்பாங்க. அகைன் ஒரு 6, 3வது 6 முதல் ஓவரில் பதிவு பண்ணியிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 22 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சூர்யா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே டாட் பால். செகண்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு. குயிக்கராக வந்திருக்காருன்னு சொல்லலாம். டேரக்ட் அடிக்கலை, உள்ளே வந்துட்டார் கலை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சை பிடிக்கிறாரா? போஸ்டாருங்க. நல்லா டேக்கன். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. ஸோ 2 6 போன ஓவரில் அடித்த பேட்ஸ்மேன் கலை அவரோட விக்கெட்டை இழக்கிறாங்க. டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே குரு வந்திருக்காரு. போனப்போல் ஒரு வீடு திருப்பி விட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரெனோவில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். பவர் பிளே அதன் காரணமாக தைரியமாக பேட்டை விட்டார். நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி 6 செக் பண்ணுவாங்க. பவுண்ட்ரி போயிருக்கீங்க பாலோட. நெக்ஸ்ட் ஒன் அரைச்சு ஸ்வீப் ஆட பார்த்தாரு. இடம் கொடுக்காம போடப்பட்ட பந்து டாட் பால். ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் த பவர் பிளேயில் 28 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா தேர்ட் பவர் பிளே காமராஜ் வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளேயாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் பந்தே ஆசாருங்க இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. செகண்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு. டாட் பால் தான் கொடுப்பாங்க. ஃபோர்த் ஒன் ரொம்பவே உடச்சி போட்டார். விரட்டி போய் மெனக்கட்டு அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரிங்க. 2வது பவுன்ஸ் அதன் காரணமாக நோ பால் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ பால். ஃப்ரீ பால் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீல்டர் இருந்தாலும் தைரியமாக பேட்டை விட்டார். தாண்டியும் போயிடுச்சுங்க. 1 மோர் பவுண்ட்ரிங்க. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். அங்கே ஃபீல்டர் விழுந்தாலும் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. 1 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா? ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் கைக்கே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள். 3 ஓவருக்கு 45. என்ன காரணத்துக்காக பவர் பிளேயை 3வது ஓவரில் எடுத்தாங்களோ அதை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே வச்சுக்க 4வது ஓவர் பட அகைன் மணி வந்திருக்காரு. முதல் பந்தே ஆசாருங்க இங்கே குரு நின்று பார்ப்பாரு. அதுக்கு காரணம் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. 6 இன்ன இடத்துல தெளிவாக ஆடி இருக்காரு. முதல் பந்தே ஆசாரு. செகண்ட் ஒன் குத்தின இடத்துல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். நல்லா கம்பேக். அவ்வளோ நேம் மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூர்யா இதையும் திருப்பிட்டாரு. கண்டிப்பாக இதுவும் தாண்டி போகும். 1 மோர் 6 பதிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவரில் பதிவு பண்ணுற 2வது 6. சூர்யா இதையும் திருப்பி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். தவறான பந்து. எஜ்ஜுமுட்டு வாங்கி போயிருந்தாலும் பின்னாடி போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா பாலே சுற்றி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபீல்டர் கரெக்டாக போயிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. ரன் ஓட மாட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை ஹைட்டு சரியான ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க. ஹைட்டுக்கே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்கே 6. இந்த முறை 4 ஓவருக்கு 64 அடிச்சிருக்காங்க. 5வது ஓவர் படா ரஞ்சித் வந்திருக்காரு. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு. கீப்பர் கேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்னாடியே குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன். விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா இந்த முறை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு. இதுவும் 6 போயிருங்க கண்டிப்பாக. 1 more 6 பதிவு பண்ணுறாரு. இங்கே 2 பேட்ஸ்மேனும் ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. தெரிச்சு போயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு தெய்வா. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பால் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையை ஆஸ்டாருங்க நின்று பார்ப்பாரு. கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. இந்த முறையை ஆஸ்டாருங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் பட தெய்வா வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. சரியான ஹைட்டு தாண்டி போயிருதா? பிடிச்சிட்டாங்களா? பிடிச்சாரு. ஆனால் எனக்கு வெளியில் போயிட்டு பிடிச்சிருக்காரு. 6 போயிருக்கு. இந்த முறை கவர்ஸில் இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும். பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்கே எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு. கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்ட ஆட பார்த்தாரு. ஸ்ட்ரைட்டாகவே காலில் போட்டிருக்கு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் ஆட பார்த்தாரு. மறைச்சு திருக்கல் பந்து நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு தெய்வா. சப்போர்ட் பண்ணி போனார். விக்கெட் பிடிச்சாரு இங்கே சூர்யா. ஸோ நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போனால் குரு அவரோட விக்கெட் இங்கே பறிபோகுது. பட் அவரோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து பட்டுச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு. அதன் காரணமாக இங்கே டாட் பால் டு எந்தி ஓவர். 6 ஓவருக்கு 91. 7வது ஓவர் பட யங்ஸ்டர் ராஜா வந்திருக்காரு. ரொம்ப லோக்கேட்டாக போட்டார். ஃப்ளெக்சிபிளாக போய் அடிச்சிருக்காரு. பாலா முதல் பந்தில் ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக போன பால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரன் சொல்லி வீடியோ கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த த்ரோ நான் செகண்டில் இந்த ஸ்டெம்பில் அடித்து போயிடுச்சு. அடித்த த்ரோ அதை பார்த்து எக்ஸ்ட்ரா 2 ரன்னு மொத்தமாக 3 ரன் ஓட்டாங்க. ஃபுல் டாஸ் அகைன். அதே ஃபீல்டர் தெளிவாக இருக்கணும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். மேட்சிக்கலாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே ரியல் வேகத்தில் வரட்டி வந்துருக்காரு ஃபீல்டர். கீப்பர் 2க்கு த்ரோ அடித்தாலும் வந்துட்டாருங்க உள்ள பாலா. கவர்ஸில் அடித்தார். கண்டிப்பாக கவர்ஸில் ஃபீல்டர் இல்லை. அதன் காரணமாக பவுண்டரி லாங்கா ஃபீல்டர் விரட்டி பார்த்தாரு. அந்தளவுக்கு போக முடியல பாலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. ஒரு ஃபீல்டர் தட்டி விட்டார். இன்னொரு ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் 1 அண்டரில் டெரபிக் 6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே தெளிவாக ஆடி இருக்காரு. ஸோ சப்போர்ட் பண்ணி போனதுக்கு ஃபுல்லாக இந்த பக்கமாக இழுத்து போடவும் இழுத்து போட்டதுக்கு எங்கே அடிக்க முடியுமோ அங்கே அடிச்சிருக்காரு பாலா. 7 ஓவருக்கு 107 அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் லோயர் வேரியேஷன் மேஜிக்கல் வேரியேஷனாக போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கான வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். விக்கெட் நல்லா கீப்பிங்க. குயிக்காக ஆட் பண்ணி பிடிச்சிருக்கு. பேக் டு பேக் 2 ஓடி போயிருக்கு. அருள் அவர் முதல் பந்து தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒய்டு. போன பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு. டாட் பால். 5th ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி ஃபீல்டர் கண்டிப்பாக விரட்டி பார்ப்பாங்க. பவுண்ட்ரி அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. போயிட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு ஃபீல்டர். போன பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்
சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிடுச்சு. ஒன் மோர் 6 பதிவு பண்ணுறாரு எங்கள் பாலா. ஸோ 6ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. போன மேட்ச்சில் 50 பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பாலா. ஸோ இப்போ தான் நோட் பண்ணி சொன்னாங்க. வெல் பிளேட். ஸோ 50 வேறு லெவலாக ஆடி பதிவு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் பாலா. 120 அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. 121 டார்கெட் ஃபார் பிரகதாம்பாள்புரம் ஸ்பாட்டன்ஸ் 11. ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு. ஒரு ஹியூஜ் டார்கெட், பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிங் இல்லை தெய்வா. முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் குரு. ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி சூப்பராக ஆடி இருக்காருங்க. இந்த டார்கெட் சேஸுக்கு எப்படி ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் உத்தரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காரு. தேர்ட் ஒன் அகெயின் டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால். ஃபோர்த் ஒன் சுவிட்சுக்கு திரும்ப பார்த்துருக்காரு. பேட்லையா உடம்புலையான்னு பார்த்தா உடம்புல தான் பட்டு வந்திருக்கு. அகெயின் ஒரு டாட் பால், ஹாட்ரிக் டாட் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கேயும் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தாண்டி போயிடும். பவர் பிளேயில் அங்கே ஃபீல்டர் வைக்கல. 1 பவுன்ஸில் பவுண்டரி, 2வது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு எங்கள் தெய்வா. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தாரு, ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காரு எங்கள் குரு. டாட் பால். முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. அவங்களோட டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது சிக்கனமான ஒரு ஸ்டார்ட் மங்கத்தேவன்பட்டி. வச்சுக்கண்ணா செகண்ட் ஓவர் போட சென்ட்ராஸ் வந்திருக்காரு. சூப்பராக போட்டிருக்காரு. ஸ்டாருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போகும். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. 3வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. ரொம்ப ஸ்லோயராக போட்டார். மறிச்சு கரெக்டாக அடித்தாருங்க ஃபுல் ஷாட். இதுவும் கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்புன்னு சொல்ல வந்தேன். தமிழ் அவர் இருக்கும்போது அதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன். ஸ்டாருங்க. சரியான ஹைட்டு, ஆனால் ஆள் இல்லா திசையில் போணுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க. கேட்சை பிடிக்க முடியல. குரு விரட்டி போயிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். சொன்மோ டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, டாட் பால் டு எண்ட் ஓவர். 3வது ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டு பந்து குத்துன இடத்துல கரெக்டாக ஃபாஸ்ட்டாக எடுத்தார். பவுண்ட்ரியா 6 செக் பண்ணி கொடுப்பாங்க. பேர் 6 போயிடுச்சு. உள்ள விழுகும் அப்படின்னு நினச்சேன். முதல் பந்துலேயே ஒரு 6. செகண்ட் ஒன் இந்த முறை பிகைந்த ஸ்டம்பில் ஆட பார்த்துருக்காரு. தாண்டி போயிடுதா அந்த பையனுக்கு பக்கத்தில் போய் குத்திருக்குங்க. பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். 6 தொடர்ந்து போகிற பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். ஒரு பால் ஓவர் ஹீட் ஆகி ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 6 நேருக்கு நேர் அடிச்சிருந்தாரு தெய்வா. இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. சரியான ஹைட்டு, டிஸ்டன்ஸ் இருக்கா போயிடுச்சுங்க. இங்கே கிளாசிக் டெரபிக் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணுறாரு. ஸோ சைட்லீஸாக ஆடுறாருன்னு சொல்லலாம் எங்க தெய்வா. இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. 3 ஓவருக்கு 39 அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஸ்கோர் போய்க்கிருக்கோம். உடனே குரு அவர் அழைச்சிட்டாங்க. முதல் பந்தே நேருக்கு நேர் லாங் ஆஃபில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. லாங் ஆஃபில் ஃபீல்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கு ட்ரை பண்ணி ஆட பார்த்தாரு. 2 ஓவரில் டாட் பால். தேர்ட் ஒன் 5 மந்த்ஸ். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா அதிகபட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காரு. மேஜிக்கல் டெலிவரி எப்படி காலுக்குள்ளே பூந்து வந்துச்சுன்னு தெரில. அவங்களுக்கு தேவையான ஒரு விக்கெட் எப்படியாவது எடுத்து கொடுத்தாங்க இந்த ஓர குருக்கிட்ட. ஸோ விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உள்ள இந்த முதல் பந்தே மறித்து அடித்தார். விக்கெட்டுக்கு வாய்ப்பா தமிழ் நல்லா டேக்கா. நீங்கள் முதல் பந்திலே விக்கெட்டு. இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவருக்கு 42. மேட்சுக்கு 5வது ஓவர் போட பாலா. முதல் பந்தே அடிச்சாருங்க. பாலா எப்படி அடிச்சுக்கிருந்தாரோ அதே மாதிரி பாலா ஓவரில் இங்கே அடிக்க தொடங்கியிருக்காருன்னு சொல்லலாம். முதல் பந்தே ஸ்ட்ரைட்டாகவே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டு வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு. முதல் பந்தே அடிச்சார். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. கீப்பர் ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கிடச்சிருக்கு. தேர்ட் ஒன்
பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். குரூப் கிரியேட் பண்ணிட்டு 4th 1 நினைக்கிறேன். மர்ரிச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். தாண்டி போகுதா கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா கேட்சை போஸ்டாருங்க. லைனில் வச்சுக்கிங்க. ஃபீல்டர் ஆல் நீ பேட்ஸ் பண்ணால் ரஞ்சித் வந்திருக்காரு. மர்ரிச்சு கரெக்டாக ஆனாருங்க. பிகைந்த ஸ்டம்பில் அவங்க டீம்மேட்ஸ் இருந்த பக்கமாக ஒரு பவுண்ட்ரி. அத்தனை பேரும் சாப்பிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே. ஐயோ சேஃபா பேட்ஸ்மேன். முடிவுற்ற நிலையில் 5 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் அடுத்த ஓவர் போட சென்ட்ராஸ் வந்திருக்காரு. ஸ்விங்காகி வந்திருக்கு. பேட்டில் பட்டு வந்திருக்கா நார்மலாக வந்திருக்கான்னு பார்த்தா பேட்டில் படாமல் தான் பவுலரோட ஸ்விங்கில் வந்திருக்கு. முதல் பந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. யாஸ் நல்லா டேக்க நீங்கள் விக்கெட்டை இழக்கிறாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோ கேப்டாக வந்திருக்கு. நல்லா கீப்பிங் இங்கே. டாட் பால். எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காருங்க இங்கே. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு. பாயிண்டில் பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லை விரட்டி போகிறாருன்னு பார்த்தா ரொம்ப ஸ்கோர் கூட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தடுக்க முயற்சி. ஓகே பொறுமையாக ஜாலியாகவே போய் தடுத்து போட்டார் பவுண்டரியை. தடுத்து விட்டார். பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன் டிஃபென்ஸ் ஒரு சிங்கிளா. மேட்சுக்கான 7வது ஓவர் பட விஸ்வா வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் மேட்சை கிட்டத்தட்ட கைக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே மங்கத்தேவன்பட்டி ஏதாவது மேஜிக்கல் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வராங்களான்னு பார்த்தா பவுலர் தான் மேஜிக்கல் பண்ணியிருக்காரு. முதல் பந்தே இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் சரியான ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லைங்க. கேட்சே பிடிச்சாரு சர்க்கிளை தாண்டி ஒரு 4-5 அடியில். விக்கெட்டை பறிகொடுத்தார். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். யங்ஸ்டர் விக்கெட்டை தொடர்ந்து பாலையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அவளோட நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மனில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார். 2 ஓவரில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் 90 டிகிரியில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சு பவுண்டரி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட மணி வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் குயிக்கராக வந்திருக்குங்க. எடுத்து ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அடித்து பார்த்தாரு. பாலா காலை போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. அது ஸ்டாப் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் பவுண்டரி போயிடுச்சு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சாரு. பேட்லையும் தெளிவாக கனெக்ட் இருந்திருக்கு. பவுண்டரி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கேட்சை பூஸ்டாருங்க. நல்ல டேக்கனிங்க. விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மர்றிக்கு வந்தார் ஆனால் பேட்டில் பண்ணலங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிக்கிறாங்களா மணி. பாலுக்கு போயிட்டு கேட்சையும் பூஸ்டாருங்க. கேட்சோட சேர்த்து மேட்சையும் பூஸ்டாங்க. எங்கள் மங்கத்தேவன்பட்டி முதல் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க.